சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் பகுதியில் உள்ள மாயாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், விவரங்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியில், அடர்ந்த வனப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதி மற்றும் ஆசனூர் வனப்பகுதிக்குட்பட்ட அரைப்பாளையம் ஆகிய தரைப்பாலங்களை மூழ்கடித்து தண்ணீர் சென்றது. இதனால் பல்வேறு கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மீண்டும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சத்தியமங்கலம் அடுத்துள்ள தெங்குமரகடா வனப்பகுதியில் உள்ள மாயாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக நேராக மாயாற்றுக்கு இந்த தண்ணீரானது வந்து சேர்கின்றது. மாயாற்றில் தற்பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தெங்குமரகடா கிராம மக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய வேண்டிய பணிகளை முற்றிலும் செய்ய முடியாமல், ஆற்றை கடக்க முடியாமலும் கிராமத்திலேயே முடங்கியுள்ளனர். விவசாய தோட்டங்களுக்கு சென்று தங்களது பணிகளை செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு வந்து சேர வேண்டிய இந்த மழையின் காரணமாக மாயாற்றிலிருந்து நேராக அந்த தண்ணீர் முழுவதும் பவானிசாகர் அணைக்கு வந்து சேர்கின்றது. நேற்று காலை அணையின் நீர்மட்டம் 46.15 அடியாக இருந்த நிலையில் இன்று காலை 47.23 அடியாக ஒரே நாளில் 1 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தற்பொழுது அணைக்கு வரும் நீர்வரத்து 6357 கன அடியாக அதிகரித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். தொடர்ந்து இரவு பெய்த கனமழை காரணமாக திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே வாரச்சந்தையில் தண்ணீர் தேங்கியது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புல்லம்படியில் நேற்று இரவு கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்சி மாவட்டம் புல்லம்படியில் வாரம் தோறும் புதன்கிழமை அன்று வாரச்சந்தை நடைபெறும். இந்த வாரச்சந்தையில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வாரச்சந்தையில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக அங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வியாபாரத்துக்காக கொண்டு வந்த பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. வியாபாரிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். புள்ளம்பாடி பகுதியில் இடைவிடாது தொடர்ந்து 3 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. வாரச்சந்தை நடைபெறக்கூடிய சூழலில் தண்ணீர் அதிகளவில் தேங்கியதால் வியாபாரிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழை காரணமாக காட்டேரி அணை ஒரே இரவில் நிரம்பியது. இதனால் காட்டேரி அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் கௌதம் இணைகிறார். கௌதம், விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 1 வார காலமாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு முழுவதும் விடிய விடிய கனமழையானது பெய்து வந்தது. குறிப்பாக குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோத்தகிரி, சேலாஸ், அருவங்காடு, மஞ்சூர் உள்ளிட்ட பல இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது. கனமழை காரணமாக ஓடை மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் அதிக அளவு தண்ணீரான வரத்து காணப்பட்டது. இந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி அணையில் ஒரே இரவில் அணை நிரம்பி உபரி நீரானது வெளியேறி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.